என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. என்னடா பண்ற? ஏண்டா இன்டர்வியூ போறேன்டா, போறன்னிக்கே லேட்டா போகணும்னு நினைச்சிட்டியாடா? இல்ல ஷாலு, சைக்கிள்ல போனா நல்லா இருக்கும்ல. டேய் ஓகே தான்டா, அதுக்குன்னு இப்படியா? இன்டர்வியூ போறன்னிக்கே நீ இது பண்ணுவ? இவ்வளவு நாள் என் ஷாலு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, சந்தோஷமே இல்லாம இருந்தா. அதான் கூட்டிட்டு போயிட்டு சந்தோஷப்படுத்தலான்னு. அதுக்கு இந்த டுப்பாக்கு ஒரு சைக்கிள் தான். இது எப்ப வாங்குன சைக்கிள்ரா? நம்ம காலேஜ் ஒன்னா போனோம்லடி, அந்த சைக்கிள் ரீ. அந்த சைக்கிள்ரா. டேய் லேட் ஆகும்னு நினைக்கிறேன்டா. நான்லாம் காலேஜுக்கு இந்த சைக்கிள்ல பெர்ஃபெக்ட்டா கூட்டிட்டு போற ஆளு, அப்புறம் என்ன? நீதான் பெர்ஃபெக்ட்டுக்கு பெர்ஃபெக்ட் ஆச்சே. ஆனா அநியாயம் பண்றடா. ஃபர்ஸ்ட் நாளே எனக்கு கிழிச்சிட்டு போகணும்னு நினைச்சிட்ட போல. சைக்கிள்ல போனா டிராபிக் இருக்கும்போது பூந்து பூந்து போயிடலாம். இதுதான் உன்னோட சர்ப்ரைஸாடா? பாத்தியா, காலேஜுக்கெல்லாம் சைக்கிள்ல போலாம் சைக்கிள்ல போலான்னு என்னையே இழுத்துட்டு வருவேன். இப்ப பாத்தியா இப்படி சொல்ற? இதுதான் என் ஃப்ரெண்டை நம்ப கூடாது. டேய் நானும் ஓகேன்னு தான் சொல்லுவேன். பட் நீ இன்டர்வியூ இல்லாத டைம் சைக்கிள்ல போலான்னு சொன்னா நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு போய் இன்டர்வியூ நாள் அன்னைக்கு சைக்கிள்ல போலான்னா என்னடா அர்த்தம்? இத்தனை நாள்லாம் போகும்போது ஒரு கிக் இருக்காது, அதே இன்டர்வியூ அப்ப போனா ஒரு கிக் இருக்கும்ல. அதுக்காக தான் நம்மளாம் காலேஜ்ல எக்ஸாம் எழுத போகும்போது இந்த சைக்கிள்ல தான் போவோம், அப்புறம் என்ன? அதான் சார் ஒரு நாள் மிஸ் பண்ண போனோம். கரெக்ட் டைம்க்கு கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டோம். ஞாபகம் இருக்கா? ஜஸ்ட் செகண்ட் சூர்யா உனக்கு கொண்டு போய் வெட்டானா இல்லையா, அப்புறம் என்ன? ஓகே தான்டா. அதுக்கு நீ ஏன்டா என் உயிரை வாங்குற நீ? உனக்கு விளையாடுறதுக்கு வேற நாளே கிடைக்கலையாடா? வெள்ளாத நாள் தான் கிடைக்கணுமா உனக்கு? அது இல்ல ஷாலு. மண்ணம் கட்டி ஏதாவது சொல்லிருப்பறேன்டா. அது இல்ல இது இல்லன்ட்டு. சரி நீ இறங்க, உனக்கு தான் சைக்கிள் பிடிக்கல, நான் வரல, நீ மட்டும் போ. என் ஃப்ரெண்ட் காலேஜ் டைம்ல வந்த மாதிரி வந்தாதான் வருவேன். டேய் நான் வராமலேடா ஒரு சைக்கிள் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் வர மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்னா எப்பயோ விட்டுருப்பேன். அதனால நீ எடு போலாம். போலாமா ஷாலு, உனக்கு ஓகேவா? ஓகே இல்லனா மட்டும் சார் விடவா போறீங்க? ஓகே தான் சார், கிளம்புங்க. பாரு இந்த சைக்கிள்ல நமக்கு எவ்வளவு மெமரிஸ் இருக்கு. காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் இந்த ஒரு சைக்கிளை வச்சு நம்ம ஓட்டி இருக்கோம். உனக்கு உன் குழந்தை வந்தாலும் இந்த சைக்கிள் வச்சுதான் ஓட்டுவ போலடா. பைக்ல கூட போயிருக்கலாம்டா. ரொம்ப முக்கியமா இப்ப கூட யோசிச்சுக்கோ, பைக்ல கூட போலாம். பட் எனக்கு இதுதான் வேணுமே. சைக்கிள்ல போனாதான் இன்டர்வியூ போகும்போது ஸ்பீடா போவோமா, கியூட்டா இருக்கும். உனக்கு புரிய மாட்டேங்குது. டிராபிக்ல மாட்ட மாட்டோம், எங்கேயும் மாட்ட மாட்டோம். போலாமா? காலேஜ்லயே சந்து புந்துக்குள்ள எல்லாம் விட்டு ஓட்டுவேன். இங்க இருந்து காலேஜ் போறதுக்குள்ளாரியே அந்த எமனை பாத்துட்டு வந்துருவேன் நானா. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை விட்டுருக்கேனா? இல்ல இன்னைக்கெல்லாம் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிடலாம் கரெக்ட் டைமுக்கு. உன்னால மட்டும் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா ஓட்ட முடியுதுன்னு தெரியலடா. சின்ன வயசுல இருந்து பழக்கி இருக்கல. பின்னாடி ஒரு ஆளுக்கு வந்து எப்படா ஓட்ட முடியுது? அதையும் சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டதுதான், வேற எப்படி? தெரியுது, சின்ன வயசுல அழுந்து புடிச்சு சைக்கிள் வாங்குனியே. அழுந்து பிடிச்சு வாங்கிட்டல, அதுவே பெருசு தானே. ஆமாண்டா பெருசுதான். இன்னைக்கு நான் எப்படி கரெக்ட் டைமுக்கு போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறேன்னு எனக்கே தெரியலடா. இந்த சூர்யாவை நம்பினா உன்னை கைவிட மாட்டேன் ஷாலு. எதுப்பா இந்த சைக்கிள்ல ஏதோ ஒண்ணுடா, போய் கரெக்ட் டைம்ல சேர்த்தா போதும்டா. எனக்கு கரெக்டா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண விட்டா போதும். அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி கிடைக்கலன்னா கூட எனக்கு பெருசா இருந்திருக்காது. ஆனா இந்த சைக்கிள்ல போயிட்டு நான் விட்டனா அது எனக்கு ரொம்ப பெருசாயிரும்டா. அப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் நீதான். நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் என்னைக்காவது என் ஃப்ரெண்ட் வாழ்க்கைக்கு எடுப்பேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கூட்டிட்டு போறேன் ஷாலு. உன்னை இப்படி சிட்டா பறக்க போறேன்னு மட்டும் பாரு. சிட்டாவும் பறக்க வேணாம், கொட்டாவும் பறக்க வேணாம். ஒழுங்கா சைக்கிள் ஓட்டினா போதும் தான். எங்கேயாவது கொண்டு போய் மரத்துல மோதி விட்டுற போற. ஒழுங்கா ஓட்டுடா. ஏண்டா சைக்கிள்ல உட்கார வச்சுட்டு என்ன அப்படியே பயம்படுத்தி விட்டுட்டே இருக்கடா நீ. அவன் பைக்ல போனா கார்ல போனா பயப்படுவான், நீ என்ன சைக்கிள்ல போகும்போது பயப்படுற? ஓகேடா, நீ சொல்ற மாதிரி காரு பைக்ல தான் பயப்படுவாங்க. எனக்கு என்னமோ இந்த சைக்கிள்ல அவ்வளவு பயம்டா. குடிக்கிறதுக்கு இடம் இல்லாம இதுல நான் கீழே விழுக போனா உன்னையும் கீழே தள்ளி விட்டுருவேன் பா, ஞாபகம் வச்சுக்கோ. அதெல்லாம் என் ஷாலுவை கீழே விழுக வைப்பேனா? பத்திரமா போய் அந்த ஆபீஸ்ல சேர்த்துறேன், ஓகேவா? எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லடா. நம்பிக்கையே போச்சுடா. அதெல்லாம் நம்பிக்கை வை ஷாலு. இந்த ஃப்ரெண்டு மேல நீ நம்பிக்கை வைக்கணும் ஷாலு. வைக்கணும் தாண்டா நினைக்கிறேன். ஆனா இந்த சைக்கிள் என்னால பெருசா எடுத்துக்க முடியல. என்னதான் அவ்வளவு டைட்டா பிடிச்சிருக்கே, அப்புறம் எப்படி விலகுவ நீ? எவ்வளவு டைட்டா பிடிச்சாலும் நீயும் சாஞ்சிட்டேன்னா நானும் தொப்புன்னு விழுந்துருவேல. அதுக்காக தாண்டா சொல்றேன். ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் உன்னை பிக்கப் பண்ணிட்டு டிராப் பண்ணுவேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு கீழே விழுக வச்சிருக்கேனா? எதுக்குடா ஆபீஸ் விட்டுட்டு அதையும் சேர்த்துறேன். இதுக்கு மேல ஆபீஸ்க்கு நீயும் இந்த சைக்கிளையே கொண்டு வந்து விட்டுறேன். நல்ல ஐடியா தான். நானும் காலேஜ் போயிருவேன், நீயும் ஆபீஸ் போயிருவல. செருப்பு பிஞ்சிருண்டா. ஏதாவது சொல்லிட போறேன். இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன வாய வடிச்சு கையில கொடுத்தாலும் கொடுத்துரு. உன் டப்பா சைக்கிள் எடுத்துட்டு வந்துட்டு நீ ஓவர் சீன் போட்டுட்டு இருக்க. ஹலோ இது டப்பா சைக்கிள் உங்க ஊர்ல? சின்ன வயசுல இருந்து கரெக்ட் டைமுக்கு கொண்டு போய் சேர்த்த சைக்கிள் இதுதான், ஞாபகம் வச்சுக்கோ. எது சார் இதுவா? ஆமா, கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும்ல. சேர்த்துரும் சார் சேர்த்துரும். கிளம்பலாமா? கிளம்பலாம். உன் டப்பா சைக்கிள் வச்சுட்டு எப்படிதான் ஓட்ட போறியோ? சும்மா டப்பா சைக்கிள்னு சொல்லாத ஷாலு, எனக்கு செம்ம கோவம் வந்துரும் ஷாலு. உனக்கு ஓவர் தானே சொல்லாம இருக்கணுமா? ஏண்டா உன் டப்பா சைக்கிள் தான்.
ஹலோ, சின்ன வயசுல இருந்து நீயும் நானும் காசு சேர்த்து வச்சு இந்த சைக்கிள் வாங்கணும். ஞாபகம் இருக்குல்ல? என்னோடது மட்டும் இல்ல, இது உன்னோடதும் தான். ஆமால, என்னோடதுதான். சரி, 2 பேத்தோட டப்பா சைக்கிள் தானே இது. அப்பவே சொன்னேன் எனக்கு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு நல்ல சைக்கிளா வாங்கிக்கலாம்டான்ட்டு. இந்த சைக்கிளுக்கு செலவு பண்ணியே நம்ம பாதி காசு போயிருக்கும்டா. அப்பா கிட்ட திட்டு வாங்கி, அம்மா கிட்ட திட்டு வாங்கி ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இதுக்கு. என்ன ஷாலு, இப்போ நல்லா ஓடுதுல. இப்பவாவது ஒரு நல்ல சைக்கிள் வாங்குடா. நமக்கு எப்போது இந்த சைக்கிள் தான். சரி, ஓகே, கிளம்பு கிளம்பு. சரி போலாம். என்னடா ஆச்சு? நான் தானே சோகத்துல இருக்கணும், நீ ஏன் சோகமா இருக்க? இல்ல, இன்டர்வியூ கரெக்டா அட்டெண்ட் பண்ணிடுவதானே? அதெல்லாம் கரெக்டா அட்டெண்ட் பண்ணிடுவேன். இப்ப என்ன? அதான் உன் டப்பா சைக்கிள ஃபாஸ்டா கொண்டு வந்து விட்டுட்டி, அப்புறம் என்ன? இப்ப எனக்கு பயமே இல்ல, ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா என் ஃப்ரெண்ட் சைக்கிள்ல கொண்டு வந்து விட்டான். அந்த சைக்கிள்ல கொண்டு வரும்போது எவ்வளவு மெமரிஸ் வந்துச்சு தெரியுமா எனக்குள்ள. இந்த சைக்கிளை கஷ்டப்பட்டு வாங்கி அதை டெக்கரேஷன் பண்ணி எவ்வளவு நம்ம பண்ணோம் அந்த சைக்கிளுக்காக. நம்ம காலேஜ் போகும்போது சைக்கிளை கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக நம்ம எதிர்த்து நின்று எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போடுவோம். அந்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு வந்துச்சுடா. எல்லாரும் பைக் வாங்கினாங்க, நீங்களும் பைக் வாங்க வேண்டியதானே, எதுக்கு சைக்கிளை வரீங்கன்னு கேட்டாங்கல்ல. அப்ப நம்ம சொன்னமே ஞாபகம் இல்லையா? ஆமால, செம்மையா பேசணும்ல, செம்ம ஃபைட்ல அன்னைக்கு. நமக்கு நம்ம சைக்கிள் பெஸ்ட்ல இன்னைக்கு வந்தது ரொம்ப ஹாப்பி. போயிட்டு வந்து அதெல்லாம் பேசலாம், எப்படி சைக்கிள்ல வந்தோம் எல்லாம் பேசலாம். ஆனா பழைய மெமரிஸ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. இப்ப பாரு, எனக்கு பயமே இல்ல, நல்ல சந்தோஷமா போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். ஜாப் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி நான் ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா என் ஃப்ரெண்ட் என்ன சந்தோஷப்பட வச்சுட்டான். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இப்ப கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி நான் வருத்தப்பட போறது கிடையாது தெரியுமா? வருத்தப்பட்டிருப்பேன் நீ சைக்கிள்ல கூட்டிட்டு வரல. நான் சைக்கிள்ல கூட்டிட்டு வந்து எல்லா மெமரிஸையும் எனக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் நான் வருத்தப்படுவேனா? எனக்கு முழுசா இந்த சந்தோஷம் மட்டும் தான் இருக்கு. சரி, நான் வரேன். சரி, ஓகே, நீ போயிட்டு வா. சரிடா, நான் வர வரைக்கும் நீ இங்கேயே வெயிட் பண்ண வேணாம். நீ போ, நான் கால் பண்றேன். இல்ல, நான் இங்கே வெயிட் பண்ண. எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்ணுவீங்க? எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கே நிக்கிறேன். அது என்னடா, எனக்கு இன்டர்வியூ பண்ற எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. இன்டர்வியூக்கு போறது நான், நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க வெளியில. அன்னைக்கு நான் வந்திருப்பேன், தப்பி தவறி சாம் கூட போயிட்டு அவ்வளவுதான். இல்லன்னா நேரத்துக்கு உனக்கு சாம் கிடைச்சிருக்க மாட்டான்ல. இல்லனாலும் எப்படியாவது ஒரு வகையில சாம் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பான்டா. அப்பயும் சாம விட்டு கொடுக்க மாட்டேன். அது எப்படி என் புருஷனை நான் விட்டு கொடுப்பேன்? ஹலோ மேடம், இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு, போங்க. ஆமால, சரி பாய், போயிட்டு வரேன். ஹாய் ஷாலு, எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கவின், ஞாபகம் இருக்கு கவின். நீ என்ன இங்க? நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேட்கலாமா ஷாலு? என்ன இன்டர்வியூவா ஷாலு? ஆமா கவின். இன்டர்வியூ நான் தான் எடுக்க போறேன். நீயா கவின்? இந்த ஆபீஸோட மேனேஜர் நான் தான். ஓகே கவின். பயப்படலாம் வேணாம், ஃப்ரீயா இருங்க ஷாலு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன திரும்பி அந்த சைக்கிள் தானே? அந்த சைக்கிளை விடவே மாட்டீங்களா நீங்க? காலேஜ்லயும் சைக்கிள் தான், இன்னைக்கு இன்டர்வியூவும் சைக்கிள் தானா? இல்ல, சைக்கிள்ல வந்தா நல்லா இருக்குமே எனக்கும் சூர்யாவுக்கும் தோணுச்சு, அதான். பார்த்த சூர்யா போகும்போது என்ன பார்த்துட்டு போக சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் கவின். சரி, உட்காருங்க ஷாலு. ஓகே கவின். ஐயோ, இன்டர்வியூவை ஒழுங்கா அட்டென்ட் பண்ணிடுவாளா? இவளுக்கு இன்டர்வியூ கிடைக்கலன்னா ஒரு மாதிரி ஆயிருவாளே. கடவுளே, எப்படியாச்சும் அவளுக்கு அந்த இன்டர்வியூ கிடைச்சிடணும் கடவுளே. அவ இன்டர்வியூ போனா நான் ஏன் இவ்வளவு பயப்படுறேன்? அதெல்லாம் என் ஃப்ரெண்ட் கரெக்டா தான் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துருவா. எப்படியாச்சும் அவளுக்கு இந்த வேலை கிடைச்சிடணும். ப்ளீஸ் கடவுளே, எப்படியாவது கிடைச்சிடணும் கடவுளே. ஐயோ, போய் வேற 1 hour ஆயிடுச்சு. இன்டர்வியூ நல்லபடியா அட்டென்ட் பண்ணிருப்பாளா? அவ இன்டர்வியூ போறதுக்கு நம்ம உயிர் போயிட்டு வருது. ஒரு வேலை ஏதாவது தப்பு நடந்துருமா? இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இன்டர்வியூல செலக்ட் ஆயிருக்கணும் கடவுளே, செலக்ட் ஆயிருக்கணும். தயவு செஞ்சு அவளை செலக்ட் பண்ணிருங்க கடவுளே. எப்படியாவது அவ இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆயிருக்கும். அது மட்டும் தான் என்னோட ஆசை கடவுளே. ப்ளீஸ் கடவுளே, எப்படியாச்சும் இதை நிறைவேற்றிருங்க. உங்களுக்குன்னே 10 தேங்காய் உடைக்கிற கடவுளே. யாருக்குடா? யாருக்கு உடைக்க போற? சாமிக்கு தான். உனக்கு என்னாச்சு? எனக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணுமே இல்ல. அது இல்ல, இன்டர்வியூ என்னாச்சுன்னு கேக்குறேன். இன்டர்வியூ வாடா. என்னாச்சு? ரொம்ப ஃபீல் பண்ணியெல்லாம் பேச வேணாம். இன்டர்வியூ கிடைக்கலன்னா வேற பாத்துக்கலாம், விடு. வெளியில இருந்து பாக்கும் போதே கம்பெனி நல்லா இல்ல, விடு. நீ ஃபீல் பண்ணி எல்லாம் பேச வேணாம். நம்ம எங்கேயாவது போலாமா? என்ன சொல்ல விடுடா. இல்ல, நீ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. பரவாயில்ல, இந்த இன்டர்வியூ இல்லனா வேற இன்டர்வியூ, எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அது இல்ல சூர்யா, இந்த இன்டர்வியூ எனக்கு கிடைச்சிருச்சுடா. பரவாயில்ல விடு. ஆமா, இப்ப நீ என்ன சொன்ன? இந்த இன்டர்வியூல நான் செலக்ட் ஆயிட்டேன் சூர்யா. செலக்ட் ஆயிட்டியா? செலக்ட் ஆயிட்டேன்டா. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். என்ன சந்தோஷமா அனுப்பிச்சு வச்சனால தான் கரெக்டா பதிலெல்லாம் சொல்லிட்டேன். அந்த மேனேஜர் யாருன்னு தெரியுமா? யாரு? நம்ம காலேஜ் கவின்டா. கவின்? அவன் யாரு? என்னடா அதுக்குள்ள மறந்துட்ட? அவன் யாரு? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம சைக்கிள்ல போன ஞாபகம் இருக்கா? எல்லா நாளும் சைக்கிள்ல தானே போவோம். ஒயிட் சுடி ரெட் கலர் ஷோல்டரா. நீ கூட ஸ்டைலா ரெண்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தியே, ஞாபகம் இல்ல? அப்பவா? எனக்கு சரியா தெரியலையே. ஐயோ, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம சைக்கிள்ல போனோமா? சாமி எப்படியோ கொண்டு வந்து நிப்பாட்டிட்டடா. இவ்ளோ தேங்க்ஸ்ல வேணா ஷாலு எனக்கு. போய் சைக்கிளை பார்க் பண்ணிட்டு வாடா பைத்தியம். நான் உனக்காக வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா. நான் வரேன். எங்கடா போய் காஃபி வாங்கிட்டு வரேன்? நான் சைக்கிளை தானே பார்க் பண்ணிட்டு வர சொன்னேன். அதுவா? சைக்கிள் பார்க் பண்ண போனேன். எனக்கு கொஞ்சம் காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏண்டா லூசாடா நீ? லூசுதான். அவன் ஏன் உன்னையே பாத்துட்டு இருக்கான்? யாருக்கு தெரியும், வந்ததுல இருந்து என்னைய பாத்துட்டு இருக்கான். அவனை கூப்பிடுறேன்னு பேரு, இல்லன்னா நம்ம போலாம். அடிக்க ஏதோ சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன் கவின் கிட்ட. வாயை மூடிட்டு வாடா. ஃப்ரெண்ட் மாதிரி பேசினா தேவையில்லாத வார்த்தை பேசுவான். யாரு? நான் இத்தனை நாள் சொல்லாம இருக்கானேன்னு அதான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப கண்டிப்பா சொல்லுவான் பாரு நீயே. எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. அவன் எனக்கு ஆதரிக்கலாம் இல்ல. அவன் என் கூட ஃப்ரெண்டா தான் பழகுறான்டா. நீயே தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். உனக்கு ஃப்ரெண்டுன்னா நான் மட்டும் தான் ஷாலு.
அது இல்லாம அவன் என்ன பண்றான், எப்படி இது பண்றான், எதனால பழகுறான்னு எல்லாமே எனக்கு தெரியும். இப்படிதான் எல்லாரும் அப்புறம் நம்மளையும் சொல்லுவாங்கடா. நான் உன் கூட பழகுறது வேற, அவன் உன் கூட பழகுறது வேற. அத முதல்ல புரிஞ்சுக்கோ நீ. பேசாம இரு கவினா, அப்படி இல்ல நீயே ஏதாவது பேசணும்னு பேசுறேன்னு நினைக்கிறேன். யாரு நான்? அவ இப்ப பேசுவான் பாரு. எனக்கு என்னமோ இன்னைக்கு சொல்றதுக்கு தான் வந்திருக்கானோன்னு தோணுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நீங்க அமைதியா இருங்க. அவன் சொல்லணும்னு நினைச்சிருந்தா எப்பயோ சொல்லிருப்பான். எனக்கு நல்லாவே தெரியாம என் கூட ஃப்ரெண்டா தான் பழகுறான். ஒருவேளை நீ அவனை பார்த்துட்டு தான் காஃபி வாங்கிட்டு வந்தியோ? அப்படிதான், அவன் எப்படியோ பேசுவான். அது வரைக்கும் என்ன சும்மாவா இருக்க சொல்ற? அதான் காஃபி வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருந்தாலும் நம்மளையும் சேர்த்து இழுத்துடுவான். நீ பேச்சுற பேச்ச கேட்கணும்ல. நீ வேற காதலும் பிடிக்காது, ஒரு மண்ணும் பிடிக்காதுன்னு சொல்லுவேன். அதுதான் அவன் உடனே என்ன லவ் பண்றியான்னு கேட்பான். இதெல்லாம் தேவையா? நீ தத்துவம் சொல்ற வரைக்கும் நான் சும்மா உன்னை வாயை பார்த்துட்டா இருக்க முடியும்? நீ பாட்டுக்கு பேசிட்டு எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். சரி இரு, நான் அவன்கிட்ட என்னன்னு கேட்க. ஆனா பாரு, அவ ஃப்ரெண்டுன்னு தான் சொல்ல போறான்டா. அப்ப உனக்கு இருக்க துவைச்சு எடுக்கிறனால என் பாரு. பாக்கலாம் நீ பேசு. நானே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. நான் வந்ததுல இருந்து ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு நின்னுட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏதாவது சொல்லணுமா கவின்? ஆமா ஷாலு, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு தான் வந்தேன். என்னாச்சு கவின்? என்ன சொல்லணும் சொல்லு. ஏண்டி இவ்ளோ ஆர்வமா இருக்க? அவன் தான் ஏதோ சொல்லணும்னு வரால. உனக்கு இருக்குடா, உனக்காக தான் இவ்ளோ ஆர்வம். பாவம் என் ஷாலு சிடுக்கு வாங்க போறான்னு மட்டும் நல்லா தெரியுது. சாம இருக்கியா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எல்லாத்தையும் நீ நம்பிக்கிட்டே இரு, சரியா? ஏ நீ அமைதியா இருடா. அவன் என் கூட ஃப்ரெண்டா தான் பழகுறான். நீ தான் தேவையில்லாம சொல்றியோன்னு தோணுதுடா எனக்கு. உனக்கு ஃப்ரெண்டு நான் மட்டும் தான். நான் தான் சொல்லிட்டேன் அப்பவே. சும்மா அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்கு செம்ம கோவம் வந்துரும் ஷாலு. டேய் அப்படி இல்லடா, நான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் சும்மா என் கூட பேசிட்டு இருக்கான் போதுமா? அவன் உனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி பாரு. உன் கூட பேசாம நான் போறேனால ஏன் பாரு. சரி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் என் கூட சும்மா பேசிட்டு இருக்கான், அவ்வளவுதான். சரியா? மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னாச்சு கவின்? அப்பல இருந்து மூஞ்ச பாத்துட்டு இருக்க, பட் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. எதுவா இருந்தாலும் சொல்லுடா சீக்கிரம். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகணும்ல கவின். சொல்லு கவின். அது ஒண்ணும் இல்ல ஷாலு. ஒன்னும் இல்லையா ஷாலு, போலாமா? ஐயோ சூர்யா, நான் ஷாலு கூட பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் பேச விடுங்களேன். நீ பேசு, நீ ஷாலு கூட பேசு. எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோ, நான் வரேன். இல்ல சூர்யா, நீங்க கொஞ்சம் போறீங்களா? நான் உங்க ஷாலு கிட்ட தான் பேசணும். ஏன் கவின்? அவன் இருக்கும்போது பேசினா என்ன? நீ பேசு, பரவாயில்ல. அவனுக்கு என்ன பத்தி எல்லாமே தெரியும், நீ கவலைப்படாத. என் ஃப்ரெண்ட் எல்லாம் என்னால விட்டுட்டு போக முடியாது. நீ அப்படியே பேசு, எதுவா இருந்தாலும். நீ என்ன திட்டினாலும் பரவாயில்ல, என்னால எல்லாம் விட்டுட்டு போக முடியாதுடா. நீ பேசு, பரவாயில்ல. ஷாலு, உங்களை பார்த்த இந்த செகண்டே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல ஷாலு. ஆனா எப்படியாவது சொல்லிடணும்னு சொல்லிதான் இன்னைக்கு வந்த ஷாலு. ஐ லவ் யூ ஷாலு. சரி ஓகே, அதை நீயே வச்சுக்கோ. எனக்கு அது தேவையில்லப்பா. நான் லவ் பண்ற மூட்லலாம் இல்ல. ஐம் சாரி. எனக்கு காதலிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லடா. நீ போ. வா சூர்யா, நம்ம போலாம். ஐயோ ஷாலு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இது என்ன ஷாலு பதில்? நீங்க கொஞ்சம் யோசிச்சே சொல்லுங்க, பரவாயில்ல. ஹலோ சார், இதுவும் பதில் தான். அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா அது பதில் தானே? என்னங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களா சூர்யா? அவகிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஹலோ சார், நீங்க பேசுறது என் ஃப்ரெண்டு கிட்ட, ஒண்ணு உங்க ஃப்ரெண்டு கிட்ட. நான் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணல, ஓகேவா? என் ஃப்ரெண்ட் தான் வேண்டான்னு சொல்லிட்டாள். அப்புறம் என்ன யோசிச்சு சொல்றது? அவ யோசிச்சுதான் வேணானே சொல்லிருப்பா. அப்புறம் என்ன? தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? அதான் அவளுக்கு விருப்பம் இல்லன்ட்டால. அவங்களே யோசிச்சு சொன்னாலும் நீங்க விட மாட்டீங்க போல சூர்யா. ஆமாண்டா, நான் விட மாட்டேன்னு தான் சொல்றேன், ஓகேவா? கிளம்பு. பதில் கிடைச்சிருச்சுல. நான் தான் அவளை காதலிக்க வேணாம்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், போதுமா? இல்ல இன்னமும் ஏதாவது சொல்லணுமா? சொல்லணும்னா சொல்லிடுறேன் நானே. சூர்யா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? நான் அவகிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் பேச விடுங்களே சூர்யா. என்னோட பதில் தான் அவளோட பதிலாவும் இருக்கும். சொன்னதை மட்டும் கேளு ஷாலு. அதெல்லாம் அவங்க சொல்றது கேட்காதீங்க ஷாலு. நீங்க உங்களுக்கு என்னவோ அதை சொல்லுங்க ஷாலு. அதான் என் ஃப்ரெண்டே சொல்லிட்டானே, அப்புறம் என்ன? நானே சொல்றேன். அவன் சொல்றதா என்னோட பதிலாவும் இருக்கும். நான் இல்லன்னு சொல்லலையே. இல்லன்னு எந்த இடத்துலயாவது மென்ஷன் பண்ணனா? உங்களுக்கு காதல் வந்துச்சு, நீங்க சொன்னீங்க, அவ்வளவுதான். அவன் சொல்ல போறதா நானும் சொல்ல போறேன், நான் சொல்ல போறதா அவனும் சொல்ல போறான். எதுக்கு இது தேவையில்லாம? எனக்கு காதலிக்கிறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுலயும் கவின், உனக்கு காதலிக்கிறதுல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லடா. நான் லவ் பண்ற ஐடியாவுலயும் இல்ல. நான் எங்கேயாவது என்ன காதலிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன்னா ஐம் சாரிடா. நான் உங்ககிட்ட அவ்வளவு பேசினது கிடையாது. எப்படி என் மேல காதல் வந்துச்சுன்னு தெரியல. அதை இன்னையோட மூடி மறைச்சுக்கோ, அவ்வளவுதான். சூர்யா, நம்ம கிளம்பலாம். சூர்யா. ஷாலு, என்ன நீங்க சூர்யாவை லவ் பண்றீங்களா இல்ல சூர்யா உங்களை லவ் பண்றாங்களா? ஐ திங்க் அது உனக்கு தேவையில்லாத விஷயம் நினைக்கிறேன் கவின். ஓ, அப்ப அதான் உண்மையா? அதனாலதான் சொல்றீங்களா? அப்ப எல்லாத்துக்கும் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. இதோ ஆரம்பிச்சிட்டான் அவன். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை உன்கிட்ட நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல கவி. நான் இப்படி பேசினதுல நீ தப்பா நினைச்சிட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லடா. நீ கூட நினைச்சுக்கோ நானும் சூர்யாவும் லவ் பண்றோன்னு. அதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. எங்களை பத்தி எங்களுக்கு தெரியும், அது போதும்னு நினைக்கிறேன். எனக்கு யாரோ சொல்றாங்கன்னா எனக்கு காதுல வாங்கிக்க முடியுமா கவி? அதே மாதிரி நீ இப்பவே நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்னு சொல்றல, கடைசியில நான் உன்னை லவ் பண்ணி நீயும் என்ன லவ் பண்ணி கடைசியில ஏதாவது ஒரு இடத்துல நீ சூர்யாவை லவ் பண்ணதானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டுனா நான் என்னடா பண்ண முடியும்? அவன் கூட சுத்துறேன்னு சொல்லிட்டு நீ என்ன வேணாலும் பேசலாம்ல. இப்பவே நீ இந்த வார்த்தையை கேட்கற, இதுக்கப்புறமும் கேட்க மாட்டேன்னு என்ன நியாயம்? ஐயோ சொல்லு, இப்படி சொல்லிக்கிட்டாங்கன்னு சொன்ன. நீ சொல்லலையா? அதுக்காக தான் நான் சொன்னேன். என்னால நம்ப முடியாது கவின். கடைசி சமயத்துல என்னையும் சூர்யாவை பிரிக்கணும்னு நீ நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். சப்போஸ் நீ உன் அப்பா பாக்குற பையனே கல்யாணம் பண்றேன்னு வச்சுக்கோயேன், ஃபியூச்சர்ல யாரையாவது லவ் பண்றேன்னு வச்சுக்கோ, அவங்களும் உங்க 2 பத்தி பிரிக்கணும்னு நினைச்சா அப்படி ஒருத்தர் தேவையில்லைன்னு கிளம்பிட வேண்டாம். போதுமா சார்? கிளம்புறீங்களா? அது உனக்கு நன் ஆஃப் பிசினஸ். வேற ஏதாவது பதில் வேணுமா? பரவாயில்ல, யோசிச்சே சொல்லு.
நான் யோசிச்சு சொன்னாலும் யோசிக்காம சொன்னாலும் என்னோட பதில் ஒன்னே ஒண்ணுதான்டா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ நீ கிளம்புறியா? எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு நீ எப்படி வேணாலும் பேசிக்கோ, எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. அதெல்லாம் காதுல வாங்கிக்கிறதுக்கு எனக்கு டைமும் இல்ல. எனக்கும் சூர்யாவுக்கும் எங்களை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி ஒருத்த வந்து எங்க லைஃபை பிரிக்கணும்னு நினைச்சா கூட அப்படி ஒருத்த தேவையில்லைன்னு தான் நான் கிளம்புவேனே தவிர அவ எனக்கு வேணும்னு நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு மேல உங்ககிட்ட நின்று பேசி பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன் கவி. நான் ஏதாவது பேசினதுல உனக்கு தப்பா தெரிஞ்சிருந்தா என் சாரிடா, நான் வரேன். இப்போ சொல்றேன், எனக்கு காதல் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதுக்கு மேலயும் உன்னோட இதை நீ வளர்த்துக்காத, அதுக்கு நான் பொறுப்பாக்க மாட்டேன். ஓகே சூர்யா, நம்ம கிளம்பலாம். சூர்யா போலாம் ஷாலு. வர கவின் என் ஃப்ரெண்டே எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நானும் உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப புரிஞ்சுச்சா? அவ சொல்ற பதில் தான் நான் சொல்ல போறேன், நான் சொல்ற பதில் தான் அவ சொல்ல போறேன். இப்போ சொல்றேன், எங்க ஃப்ரெண்ட்ஷிப் மேல நீ எவ்வளவு பேசினாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அது உன்னோட பாடுடா, நீ என்ன வேணாலும் நினைச்சு. இந்த காலேஜ் அப்படிதான் பேசிட்டு இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா எங்க ஃப்ரெண்ட்ஷிப் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. காலேஜ் பேசுது எங்களை அப்படிதான் வச்சிருக்காங்கன்னு நினைச்சோம் நாங்க வரோம்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா கவின்? நீ கிளம்பு. ஓஹோ, அந்த கவினா? அதே கவின்டா ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி தப்பா பேசினேன். அவனுக்கு வேற வேலை இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி கேவலமா பேசுறதே அவனோட வேலை. இப்போ அப்படிதான் பேசினான். இப்ப நார்மலா தான் பேசினா. என்ன சைக்கிளா, இப்பவும் சைக்கிளா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. நம்ம சைக்கிள்ல வருதுல அவனுக்கு என்ன பொறாமண்டா தெரியல. ஒருவேளை அவன் வீட்டுல ஏதாவது சைக்கிள் வாங்கி தர மாட்டாங்களோ? நமக்கு எதுக்கு அது தேவையில்லாத வேலை சொல்லு. நம்ம எங்கேயாவது வெளியில போலாமா? இந்த இடத்துக்கு கால் பண்ணி சொல்லிட்டு போலாம். சரி, ஓகே, போலாம். காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை சொல்வாயா, விண்ணில் செல்லத்தான் உன் சிறகுகள் தருவாயா, தென்றலாய் வருகிறேன் பூக்களாய் பூக்கவா, வார்த்தையாய் வருகிறேன்